பாரு அருண், சந்தியா உனக்கு வேணாம். அவளை நீ மறந்துரு. சந்தியா இல்லன்னு நினைச்சுக்கோ. என்ன உனக்கு உலகத்துல பொண்ணே கிடைக்காதா? ஏன் நான் இல்ல? இப்ப என்ன சொன்ன ஷீலா? நீ இருக்கியா? இல்ல அருண், நான் உனக்கு வேற ஒரு பொண்ணை பார்க்கலான்னு சொல்ல வந்தேன். என்ன சொன்ன ஷீலா? எனக்கு இன்னொரு பொண்ணு கூட கல்யாணமா? இந்த ஜென்மத்திலயும் இல்ல, எந்த ஜென்மத்திலயும் நான் வேற எந்த பொண்ணு கட்டிக்கவே மாட்டேன். கனவுல கூட நினைக்க மாட்டேன். சந்தியா தான் என் பொண்டாட்டி. அருண், நீ சொல்றது இமேஜினேஷன்ல வேணா நடக்கலாம், பிராக்டிக்கல் லைஃப்ல நிச்சயமா நடக்காது. அருண், நீ முதல்ல கனவு உலகத்துல இருந்து நிஜ உலகத்துக்கு வா. நான் எப்பவும் என் உலகத்துக்கு வந்துட்டேன். சந்தியா தான் என் உலகத்துக்கு வரமாட்டேங்கிறா. அவளை நான் நேர்ல போய் இந்த உலகத்துக்கு அவளையும் வர வைப்பேன். இந்த உலகத்துல நாங்க சந்தோஷமா வாழதான் போறோம். நீ அதை பார்க்க தான் போற. ஆமா, இவர் பெரிய நித்யானந்தா தனி உலகத்தை படைச்சிட்டாரு. மச்சி போடி, சந்தியாவை நேர்ல பார்த்து அவகிட்ட செருப்படி வாங்கிட்டு வா. எனக்கும் அதுதான் வேணும். அப்பதான் நீ என் உலகத்துக்கு வருவ. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீதான் நாசுக்கா இந்த சம்பந்தம் வேண்டான்னு சொல்லணும். ஆனா அவ எவ்வளவு பெரிய கேவலமானவன்னு எனக்கு தான் தெரியும். கடவுளே, என்ன நீ நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? ஏன்டா என்னை இப்படி சோதிக்கிற? நான் என்ன பாவம் பண்ண? யார் அந்த அருண்? அவனுக்கோ எனக்கோ என்ன சம்பந்தம்? அவன் ஏன் என் வாழ்க்கையில குறுக்க வரணும்? நீ ஏன் என் வாழ்க்கையில அவனை வர வச்ச? கேட்டா விதின்னு சொல்லுவ. என்னோட தலைவிதிம்ப. தலைவிதினா என் தலையில எழுதின விதிய நீதானே எழுதின. எழுதின உன்னால அதை மாத்தி எழுத முடியாதா? இல்ல, மாத்தி எழுதணுங்கிற மனசு உனக்கு இல்லையா? உனக்கு நல்ல மனசு இல்லதான். இருந்திருந்தா எப்படி என் வாழ்க்கையில விதிய விளையாட வச்சிருப்பியா? விதி என் வாழ்க்கையில விளையாடினதெல்லாம் சாதாரண விளையாட்டு இல்ல, உலக கோப்பை. அதான் வேர்ல்டு கப் விளையாட்டு. ஏன் கூட நீ விளையாடி கப்ப நீதானே அடிச்சுக்க போற. கப்பு முக்கியம் கடவுளே. எங்க அம்மாவை என் சின்ன வயசுலயே எடுத்துக்கிட்ட. அதுவும் ஏன் விதின்னு சொல்லுவ. இப்போ என் தங்கச்சியையும் அல்பாயுசுல எடுத்துக்கிட்ட. அதுவும் ஏன் விதிதான்னு சொல்லுவ. என் வயசுல பொண்ணுங்க எல்லாம் கல்யாணம் ஆகி அவங்க பசங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா நான் இன்னும் அம்மி மிதிக்கல, அருந்ததி பார்க்கல. இதுவும் என் தலைவிதிதான்னு நீ சொல்லாம சொல்லுவ. என்ன பார்த்து பார்த்து எங்க அப்பா தினம் தினம் அழணும். இதுவும் என் விதிதான்னு சொல்லுவ. என் அப்பாவும் நானும் சந்தோஷமா இருக்க என் தலை விதி எப்ப மாறும்?
என் தலை இந்த மண்ணுக்குள்ள போற வரைக்கும் மாறவே மாறாதா? சொல்லு கடவுளே, ஏன் நான் பேசுறது உன் காதுல விழலையா? சொல்லு கடவுளே, எனக்கு பதில் சொல்லு. சத்யா, உனக்கு என்னமாச்சு? என் அம்மா இப்படி தனியா புலம்பிட்டு இருக்க? உடம்புக்கு ஏதாவது செய்தாமா? வாமா, டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு வந்துடலாம். அம்மா, நீ பேசுறத கேட்டா அப்பாவுக்கு ரொம்ப பயமா இருக்குமா? ஏட்டா கண்டு இப்படி பித்தி பிடிச்ச மாதிரி பேசுற? அப்பா, எனக்கு பித்து பிடிக்கலப்பா. நான் அந்த பித்தன் கிட்ட பேசிட்டு இருந்தப்பா. என்னது? பித்தங்கிட்ட பேசுனியா? யாருமா அந்த பித்த? பித்தா பிரிசூடி பெருமானே அருளாளா, சாக்ஷாத் அந்த சிவன் கிட்ட தான்ப்பா பேசிட்டு இருந்தேன். அப்பா, அந்த சிவன் தானப்பா உங்களுக்கும் அப்பா, எனக்கும் அப்பா. ஏன் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் அப்பா. என்ன பெத்த அப்பா நீங்க, என்ன படைச்ச அப்பா அந்த சிவன் தானேப்பா. அதனாலதான் என் கவலை எல்லாம் அந்த சிவன் கிட்ட கொட்டி தீர்த்துட்டு இருந்தேன். சத்யா, சத்யா, அப்பா இருக்கலப்பா, அப்படி என்னம்மா உனக்கு கவலை? என் மனசுல என்ன கவலை இல்லைன்னு கேளுங்க. என் மனசு ஃபுல்லா கவலை தவிர வேற என்னப்பா இருக்கு? சத்யா, இந்த அப்பா இப்ப சொல்றம்மா, நிச்சயம் நம்ம 2 பேரையும் படைச்ச அப்பா என் அப்பா சிவன் நம்மளை கைவிட மாட்டாம்மா. கூடிய சீக்கிரம் ஓ மனசுல என் மனசுல இருக்கிற கவலையெல்லாம் போக்கி நம்மளை கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழ வைக்கத்தாம்மா போறான். இப்ப நீ சொன்னதும் நம்ம விதியால நடக்குமா? அப்படி நமக்கு நடக்க போற நல்லதும் நம்ம விதியால தான்மா. அந்த விளையாட்டுல நீதாம்மா ஜெயிப்ப. கப்பு உன் கையில தான்மா வரும். நீ ஜெயிப்ப. நீ ஜெயிச்சு சாம்பியன் ஆக போறம்மா. அப்பா, நான் சாம்பியன் ஆனனா நீங்க தான் எனக்கு ட்ரைனிங் கொடுத்த கோச்சாப்பா? நான் கோச் இல்லம்மா, அம்பையர். ஆமா சந்தியா, என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு இப்படி ஏமா தனியா புலம்புன? இன்னைக்கு அப்படி என்னதாம்மா நடந்துச்சு? நம்ம வீட்டுக்கு என்ன பாக்கறதுக்கு ஷீலான்னு ஒருத்தி வந்திருந்தாப்பா. யாருமா அந்த ஷீலா? அவ எதுக்கு இங்க வந்தா? ஷீலா அருணோட ஃப்ரெண்டுப்பா. அவளை தூது அனுப்பி வச்சிருக்கான். என்னது தூதா? எதுக்கு? எதுக்கு அனுப்புவாரு? என்ன அருண் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான். அந்த ஷீலா வந்து அருண் திருந்திட்டான், உன்னை மறக்க முடியாம தவிக்கிறான், நீ அவன் பண்ணதெல்லாம் மறந்து நீ அவனை ஏத்துக்கணும்னு இப்படியெல்லாம் என்கிட்ட வந்து சொன்னாப்பா. அப்படி சொன்னவள நீ சும்மாவா விட்ட? அப்பா, ஷீலா வெறும் அம்புதான்ப்பா. எய்தவன் அருண். வில்லு அவன் கையில இருக்கு. அந்த வில்ல உடைச்சா எல்லாம் சரியாயிடும். வில்ல என்னமா உடைக்கிறது? முதல்ல அந்த அருண் ராஸ்கலை கைய கால உடைச்சிட்டு வரேன். அப்பா, ஏன்பா இவ்ளோ கோவப்படுறீங்க? இப்ப என்ன நடந்து போச்சு? இன்னும் என்னமா நடக்கணும்? அந்த அருண் பயலுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஆளை அனுப்பி உன்னை தொந்தரவு பண்ணிருப்பான். அவனை சும்மா விடக்கூடாதுமா. அப்பா, நான் அவனை சும்மா விட சொல்லல. அப்புறம் அவனை என்ன பண்றது? என்னப்பன் அல்லவா, என் தாயும் அல்லவா. என்னம்மா சொல்ற? நம்ம அப்பன் சிவன் கிட்ட அந்த அருணை ஒப்படைச்சிருவோம். அவர் பார்த்து பாருப்பா. இதுதான் அந்த அருணோட தலைவிதி. அப்பா, போங்கப்பா, போய் நிம்மதியா தூங்குங்க. சந்தியா, போய் தூங்குன்னு சொல்லுமா. போய் தூங்குற. ஆனா நிம்மதியா எப்படிமா அப்பாவால தூங்க முடியும்?
உனக்கு என்னைக்கு கல்யாணம் ஆகுதோ, உன் கழுத்துல எப்ப தாலி கயிறு ஏறுதோ, அன்னைக்கு தாம்மா இந்த அப்பாவுக்கு நிம்மதி. ஹலோ, ஹலோ சந்தியா, நான் அருண் ஃப்ரெண்டு ஷீலா பேசுறேன். தெரியுது, சொல்லுங்க. இப்ப எதுக்கு ஃபோன் பண்றீங்க? இப்பதானே என்கிட்ட பேசிட்டு போனீங்க. அது ஒண்ணும் இல்ல சந்தியா, நான் உங்களை பார்த்துட்டு போய் அருணை பார்க்க போனேன். உங்களை பார்த்த விஷயத்த நான் அருண் கிட்ட சொன்னேன். உங்களுக்கு அருணை பிடிக்கல, அதனால அருண் நீ சந்தியாவை மறந்துடுன்னு சொன்னேன். ஆ, அதுக்கு அவன் சந்தியாக்கு எப்படி என்ன பிடிக்காம போலாம், அவளை என்ன பண்ற பாரு, நானே நேர்ல போய் சந்தியாவை உண்டு இல்லைன்னு பண்றேனான்னு பாரு அப்படின்னு குதிச்சிட்டு இருக்கான். அவன் கிட்ட சந்தியா உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு சொன்னதுக்கு அடிக்க வரான். சந்தியா, நாளைக்கு அருண் உங்களை பார்க்க உங்க வீட்டுக்கு வருவான், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. பி கேர்ஃபுல். அருண் ரொம்ப ரொம்ப மோசமானவன். அவன் மட்டும் வரட்டும், அவனை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. என்னை பத்தி அவனுக்கு தெரியாது, நேர்ல வரேன்னு சொல்லிருக்கான்ல. அருண் வரட்டும், அப்ப தெரிஞ்சுக்குவான் நான் யாருன்னு. சரி சந்தியா, நான் போனை வைக்கிறேன். ஷீலா, நீ பயங்கரமான ஆளுடி. உன் மூளையும் மூளை. சந்தியாவையும் அருணையும் நேருக்கு நேரம் மோட்ட விட்டல. இப்ப ஜெயிக்க போறது யாரு தெரியுமா? அவங்க ரெண்டு பேரும் கிடையாது, நீ தாண்டி ஜெயிக்க போற.